மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய நகரத்தில் வாழ்ந்தான் அர்ஜுன். ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை பார்த்தான். அமைதியான குணம், அதிகம் பேச மாட்டான். ஆனால் அவன் மனதில் இருப்பது எல்லாம் குடும்பமும் பொறுப்பும் தான். அதே நகரில் ஒரு பள்ளியில் ஆசிரியையாக இருந்தாள் காவ்யா. எப்போதும் சிரித்த முகம், யாராவது கவலையில் இருந்தால் அவர்களை சிரிக்க வைக்கும் இயல்பு. ஒரு நாள் பேருந்தில் பயணம் செய்யும் போது இருவரும் முதலாக சந்தித்தார்கள். காவ்யாவின் கையில் இருந்த புத்தகம் கீழே விழ அதை எடுத்து கொடுத்தான் அர்ஜுன். நன்றி என்று சிரித்தாள் காவ்யா. அந்த சிரிப்பு அர்ஜுனின் மனதில் நீண்ட நேரம் பதிந்து விட்டது. அதன் பிறகு தினமும் அதே பேருந்தில் இருவரும் பயணம் செய்தார்கள். முதலில் வணக்கம், பிறகு சிறிய உரையாடல். சில மாதங்களில் நல்ல நண்பர்களாக மாறினர். ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. பேருந்து தாமதமாக வந்ததால் இருவரும் பேருந்து நிறுத்தத்தில் மழையை பார்த்தபடி நின்றிருந்தனர். அப்போது அர்ஜுன் மெதுவாக கேட்டான், காவ்யா, உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்கள். உங்களை நான் மிகவும் விரும்புகிறேன். என் வாழ்க்கை முழுவதும் உங்களுடன் வாழ விரும்புகிறேன். சில நொடிகள் அமைதி. பிறகு காவ்யா சிரித்தபடி சொன்னாள், நானும் இதையே சொல்ல நினைத்தேன். அந்த மழை நாளே அவர்கள் காதலின் தொடக்கமாக மாறியது. 2 குடும்பங்களின் சம்மதத்துடன் திருமணம் நடந்தது. திருமணத்தின் முதல் ஆண்டு அவர்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருந்தது. சிறிய வாடகை வீடு, அதிக வசதிகள் இல்லை. ஆனால் நிறைய சிரிப்பு இருந்தது. சம்பளம் வந்த நாளில் இருவரும் சேர்ந்து வெளியே சென்று சாப்பிடுவார்கள். மின்சாரம் போனால் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பேசிக்கொண்டு சிரிப்பார்கள். நமக்கு பெரிய வீடு இல்லை என்றாலும் பெரிய சந்தோஷம் இருக்கிறது என்று காவ்யா அடிக்கடி சொல்வாள். அர்ஜுன் அவளை பார்த்து, நீ இருக்கும் இடம்தான் எனக்கு சொர்க்கம் என்பான். காலம் சென்றது. அவர்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தாள். அவளுக்கு நிலா என்று பெயர் வைத்தார்கள். அந்த குழந்தை வந்த பிறகு அவர்களின் வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறியது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அர்ஜுன் வேலை பார்த்த நிறுவனம் திடீரென நஷ்டத்தில் சென்றது. சம்பளம் தாமதமாக ஆரம்பித்தது. வீட்டு வாடகை, குழந்தையின் செலவுகள், வங்கிக் கடன், ஒவ்வொரு மாதமும் புதிய சுமைகள். இதுவரை சிரித்து கொண்டே இருந்த வீட்டில் மெதுவாக அமைதி அதிகரிக்க ஆரம்பித்தது. அர்ஜுன் கவலையால் அதிகம் பேசவில்லை. காவ்யாவோ என்னிடம் ஏன் எதுவும் சொல்லவில்லை என்று மனதிற்குள் வருந்த ஆரம்பித்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். ஆனால் பேசாத வார்த்தைகள் சில நேரங்களில் பேசப்பட்ட வார்த்தைகளை விட அதிக காயத்தை ஏற்படுத்தும். அந்த அமைதியே அவர்களின் வாழ்க்கையை மாற்றப்போகும் மிகப்பெரிய புயலின் தொடக்கம் என்பதை அவர்கள் இருவரும் அப்போது அறிந்திருக்கவில்லை. திருமணமாகி 5 ஆண்டுகள் கடந்திருந்தன. நிலா இப்போது பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்திருந்தாள். அவளின் சிரிப்புதான் அந்த வீட்டின் மகிழ்ச்சி. ஆனால் அர்ஜுனின் முகத்தில் இருந்த சிரிப்பு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போனது. நிறுவனத்தில் வேலைப்பளு அதிகரித்தது. சம்பளம் சரியாக வரவில்லை. இருந்தாலும் குடும்பத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று நினைத்தான். ஒரு நாள் இரவு காவ்யா சாப்பாடு பரிமாறிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன், இந்த மாதம் நிலாவின் பள்ளி கட்டணம் கட்டணும். தெரியும். வீட்டு வாடகையும் 2 மாதம் பாக்கி. அதையும் பார்த்துக்கிறேன். அவ்வளவுதான். அதற்கு பிறகு மீண்டும் அமைதி. காவ்யாவின் மனம் உடைந்தது. முன்பு எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லுவார், இப்போது ஏன் இவ்வளவு தூரமாகிவிட்டார் என்று எண்ணினாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிலா மகிழ்ச்சியாக ஓடி வந்தாள். அப்பா, இன்று பூங்காவுக்கு போகலாமா? அர்ஜுன் சோர்வுடன் சிரித்தான். அடுத்த வாரம் கண்டிப்பா போகலாம் செல்லம். ஆனால் அடுத்த வாரமும் அவனுக்கு வேலை. மீண்டும் அடுத்த வாரம். இப்படியே பல வாரங்கள் கடந்தன. ஒரு நாள் நிலா அம்மாவிடம் மெதுவாக கேட்டாள், அம்மா, அப்பாவுக்கு நம்மை பிடிக்காதா? அந்த ஒரு கேள்வி காவ்யாவின் இதயத்தை நொறுக்கியது. இல்லை குட்டி, உன்னை இந்த உலகத்திலேயே அதிகம் நேசிப்பவர் உன் அப்பாதான். ஆனால் அதை சொல்லும்போது அவள் கண்களிலேயே சந்தேகம் தோன்றியது. அந்த இரவு அனைவரும் தூங்கிய பிறகு அர்ஜுன் மட்டும் விழித்திருந்தான். மேசை டிராயரிலிருந்து ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை எடுத்தான். அதில் எழுத ஆரம்பித்தான். அன்புள்ள காவ்யா, நான் உன்னிடம் பேசாமல் இருப்பதற்கு காரணம் கோபமில்லை, உன்னை கவலைப்படுத்த விரும்பாததுதான். நான் சிரிக்கவில்லை என்பதற்கு காரணம் உன்னை நேசிக்கவில்லை என்பதல்ல,
உன் சிரிப்பு குறையக்கூடாது என்பதற்காக என் கவலைகளை மறைக்கிறேன். எழுதி முடித்ததும் அந்த பக்கத்தை மடித்து ஒரு உறையில் வைத்தான். யாருக்கும் தெரியாமல் அலமாரிக்குள் மறைத்து விட்டான். அதன் பிறகு ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய கடிதம் எழுத ஆரம்பித்தான். ஆனால் அந்த கடிதங்கள் யாருக்காக? ஏன் அவற்றை யாரிடமும் காட்டவில்லை? அந்த கேள்விகளுக்கான பதில் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. சில நாட்கள் கழித்து அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அர்ஜுனுக்கு திடீரென்று கடுமையான மார்பு வலி ஏற்பட்டது. சக ஊழியர்கள் உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மருத்துவர் பல பரிசோதனைகள் செய்தார். அறிக்கையை பார்த்த மருத்துவரின் முகம் திடீரென மாறியது. மிஸ்டர் அர்ஜுன், உங்களிடம் தனியாக கொஞ்சம் பேச வேண்டும். அர்ஜுன் மருத்துவரின் அறைக்குள் சென்றான். அடுத்த சில நிமிடங்களில் மருத்துவர் சொன்ன வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றின. மருத்துவர் அறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. அர்ஜுனின் மருத்துவ அறிக்கையை பார்த்த மருத்துவர் மெதுவாக பேசத் தொடங்கினார். அர்ஜுன், உங்கள் இதயத்தில் ஒரு தீவிரமான பிரச்சனை இருக்கிறது. உடனடியாக சிகிச்சை தேவை. சிகிச்சை செய்தால் நல்ல வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் தாமதிக்க கூடாது. அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் மனதை அதிர்ச்சியடையச் செய்தன. அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அவன் கண்முன் மனைவி காவ்யாவும் மகள் நிலாவும் தோன்றினார்கள். நான் இல்லாமல் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற எண்ணம் அவனை வாட்டியது. மருத்துவர் மீண்டும் கூறினார், உங்கள் குடும்பத்திடம் இதை சொல்லுங்கள், அவர்கள் உங்களுடன் இருப்பார்கள். ஆனால் அர்ஜுன் மெதுவாக தலையசைத்தான். இல்லை டாக்டர், என் மனைவி ஏற்கனவே பல கவலைகளில் இருக்கிறாள். இப்போது இதையும் சொன்னால் அவள் உடைந்து போய்விடுவாள். வீட்டிற்கு வந்ததும் வழக்கம் போல சிரிக்க முயன்றான் அர்ஜுன். இன்று ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டாள் காவ்யா. அலுவலகத்தில் வேலை அதிகம் என்று சிரித்தபடி பதிலளித்தான். அது ஒரு பொய். ஆனால் அந்த பொய் அவளுடைய மன நிம்மதியை காப்பாற்றுவதற்காக சொல்லப்பட்டது. அந்த இரவு காவ்யாவும் நிலாவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அர்ஜுன் மெதுவாக எழுந்து மேசை டிராயரில் இருந்த பழுப்பு நிற நோட்டு புத்தகத்தை எடுத்தான். அதன் முதல் பக்கத்தை திறந்து எழுத ஆரம்பித்தான். அன்புள்ள காவ்யா, நான் உன்னிடம் சில உண்மைகளை மறைக்கிறேன். அதற்கு காரணம் உன்னிடம் அன்பு இல்லாதது அல்ல, உன் கண்களில் கண்ணீர் வரக்கூடாது என்பதற்காகத்தான். ஒரு நாள் இந்த கடிதங்கள் உன் கைக்கு வந்தால் என்னை வெறுக்காதே. நான் ஒவ்வொரு நாளும் உன்னையும் நம் நிலாவையும் நினைத்துதான் வாழ்ந்தேன். எழுதி முடித்ததும் அந்த கடிதத்தை ஒரு வெள்ளை உறையில் வைத்து அலமாரியின் பின்புறம் மறைத்து வைத்தான். அன்று முதல் ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய காதல் கடிதம் எழுதுவது அவனுடைய வழக்கமாகிவிட்டது. ஒவ்வொரு கடிதத்திலும் காதல் இருந்தது. ஒவ்வொரு வரியிலும் ஒரு தியாகம் மறைந்திருந்தது. சில நாட்கள் கடந்தன. அர்ஜுனின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்தது. ஆனால் அதை அவன் வெளிக்காட்டவில்லை. காலை வழக்கம் போல் வேலைக்கு செல்வான். மாலை சோர்வுடன் வீட்டிற்கு வருவான். வீட்டிற்குள் நுழையும் முன் மட்டும் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைத்து கொள்வான். ஒரு மாலை காவ்யா வீடு சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அலமாரியை நகர்த்திய போது ஒரு பழுப்பு நிற உறை கீழே விழுந்தது. இது என்ன என்று யோசித்தபடி அதை திறக்க முயன்றாள். அந்த நேரத்தில் அறைக்குள் வந்த அர்ஜுன் பதற்றமாக அந்த உறையை அவள் கையிலிருந்து வாங்கி கொண்டான். அது அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான ஆவணங்கள். காவ்யா அவனை பார்த்தாள். இவ்வளவு நாட்களாக என்னிடம் எதையோ மறைக்கிறீர்கள். என்ன பிரச்சனை? அர்ஜுன் ஒரு நொடி அமைதியாக நின்றான். அவன் உண்மையை சொல்ல விரும்பினான். ஆனால் காவ்யாவின் முகத்தில் இருந்த அமைதியை இழக்கச் செய்ய அவன் மனம் சம்மதிக்கவில்லை. எதுவும் இல்லை காவ்யா, கொஞ்சம் வேலை அழுத்தம்தான். அவள் மேலும் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவள் மனதில் ஒரு கேள்வி மட்டும் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தது. என் கணவர் என்னிடம் என்ன மறைக்கிறார்? அடுத்த வாரம் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அர்ஜுன் பேசிக்கொண்டிருந்த போது திடீரென அவன் கையில் இருந்த கோப்புகள் கீழே விழுந்தன. அவனுக்கு தலை சுற்றியது. மார்பை பிடித்து கொண்டு சில அடிகள் நடக்க முயன்றான். ஆனால் அடுத்த நொடியே அவன் தரையில் மயங்கி விழுந்தான். அலுவலகம் முழுவதும் பரபரப்பு. சக ஊழியர்கள் உடனடியாக அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சில நிமிடங்களில் மருத்துவர் அர்ஜுனின் மொபைலை எடுத்து அதில் மை லவ் என்று சேமிக்கப்பட்டிருந்த எண்ணுக்கு அழைத்தார். ஹலோ, நீங்கள் அர்ஜுனின் மனைவியா? ஆமாம், நான் காவ்யா. என்ன ஆச்சு?
பயப்பட வேண்டாம், உடனே சிட்டி மருத்துவமனைக்கு வாருங்கள். அந்த ஒரு வாக்கியம் கேட்டவுடன் காவ்யாவின் கைகள் நடுங்கின. நிலாவை அக்கம்பக்கத்து வீட்டில் விட்டுவிட்டு அவள் பதற்றத்துடன் மருத்துவமனைக்கு ஓடினாள். மருத்துவமனையில் மருத்துவரை பார்த்தவுடன் அவள் கேட்டாள், டாக்டர், என் கணவருக்கு என்ன ஆச்சு? அவர் நலமா? மருத்துவர் சில நொடிகள் அமைதியாக நின்றார். பிறகு மெதுவாக கேட்டார், உங்கள் கணவருக்கு இதய நோய் இருப்பது உங்களுக்கு தெரியாதா? காவ்யா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். என்ன சொல்கிறீர்கள் டாக்டர்? எனக்கு எதுவும் தெரியாது. மருத்துவர் ஆச்சரியமாக அவளை பார்த்தார். 3 மாதங்களுக்கு முன்பே அவர் என்னிடம் சிகிச்சைக்காக வந்திருந்தார். குடும்பத்திடம் சொல்லச் சொன்னேன். ஆனால் உங்களை கவலைப்படுத்த விரும்பவில்லை என்று கூறி மறைத்து விட்டார். அந்த வார்த்தைகள் காவ்யாவின் இதயத்தை நொறுக்கின. அவள் சுவரில் சாய்ந்து அழத் தொடங்கினாள். இவ்வளவு பெரிய வேதனையை அவர் தனியாக சுமந்தாரா? அந்த நேரத்தில் செவிலியர் ஒருவர் மெதுவாக வந்து ஒரு பழுப்பு நிற உரையை அவளிடம் கொடுத்தார். இதை உங்களிடம் கொடுக்கச் சொல்லியிருந்தார் அர்ஜுன் சார். அந்த உரையின் மேல் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டு இருந்தது, என் உயிரை விட அதிகமாக நேசிக்கும் காவ்யாவுக்கு. காவ்யாவின் கைகள் நடுங்கின. அந்த பழுப்பு நிற உரையை மெதுவாக திறந்தாள். உள்ளே வெள்ளை நிற காகிதத்தில் அர்ஜுனின் கையெழுத்து. அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் படிக்கத் தொடங்கினாள். என் உயிரை விட அதிகமாக நேசிக்கும் காவ்யாவுக்கு, இந்த கடிதத்தை நீ படிக்கிறாய் என்றால் நான் உன்னிடம் மறைத்த உண்மை உனக்கு தெரிந்திருக்கும். முதலில் என்னை மன்னித்து விடு. நான் பொய் சொன்னதற்காக அல்ல, உன்னை கண்ணீர் சிந்த வைக்க விரும்பாததற்காக. நம் திருமணமான முதல் நாளை நினைவிருக்கிறதா? மின்சாரம் இல்லாத இரவில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நீ செய்த சாதாரண சாம்பார் சாதத்தை உலகிலேயே சிறந்த விருந்து என்று சொல்லி நான் சாப்பிட்டேன். அப்போது நீ சிரித்தபடி சொன்னாய், நம் வீட்டில் பணம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அன்பு மட்டும் ஒருபோதும் குறையக்கூடாது. அந்த வார்த்தையை நான் இன்னும் மறக்கவில்லை. காவ்யா, கடந்த சில மாதங்களாக நான் அதிகம் பேசவில்லை. உன்னை விட்டு விலகியது போல் நடந்து கொண்டேன். ஆனால் உண்மையில் நான் ஒவ்வொரு நாளும் உன்னை இன்னும் அதிகமாக நேசித்தேன். ஒரு மனிதன் பயப்படும் போது அமைதியாகி விடுவான். நானும் அப்படித்தான். நான் இறப்பை பார்த்து பயப்படவில்லை. நீயும் நம் நிலாவும் என்னை இழந்து எப்படி வாழ்வீர்கள் என்றுதான் பயந்தேன். கடிதத்தின் மேல் கண்ணீர் துளிகள் விழுந்தன. ஒவ்வொரு வரியும் காவ்யாவின் இதயத்தை துளைத்தது. நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேனே என்று அவள் கதறி அழுதாள். அந்த நேரத்தில் அறுவை சிகிச்சை அறையின் கதவு மெதுவாக திறந்தது. மருத்துவர் வெளியே வந்தார். அவரின் முகத்தை பார்த்தவுடன் காவ்யாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. டாக்டர், என் கணவர் எப்படி இருக்கிறார்? மருத்துவர் மெதுவாக காவ்யாவை நோக்கி நடந்து வந்தார். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. ஆனால் அடுத்த சில நாட்கள் மிகவும் முக்கியம். அவருக்கு முழு ஓய்வு தேவை. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் காவ்யா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். நன்றி டாக்டர் என்று கண்ணீர் மல்க கூறினாள். சில மணி நேரங்களுக்கு பிறகு அர்ஜுனை தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தனி அறைக்கு மாற்றினர். அவன் இன்னும் மயக்கத்திலேயே இருந்தான். காவ்யா அமைதியாக அவன் அருகில் அமர்ந்தாள். அவன் கையை மெதுவாக பிடித்து கொண்டு அழுதாள். என்னை ஏன் இவ்வளவு தூரத்தில் வைத்தாய் அர்ஜுன்? உன் கஷ்டத்தை நான் பகிர்ந்திருக்க மாட்டேனா? உன் வலியை நான் சுமந்திருக்க மாட்டேனா? அவளின் கண்ணீர் அர்ஜுனின் கைகளில் விழுந்தது. அவள் மீண்டும் அந்த கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். காவ்யா, ஒரு நாள் நான் உன்னிடம் கோபமாக பேசியிருந்தால் அது உன்மேல் கோபமில்லை. என்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்ற கோபம் என் மீது இருந்தது. நீ தூங்கிய பிறகு பல இரவுகள் உன் முகத்தை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறேன். இந்த சிரிப்பு ஒருபோதும் மறையக்கூடாது என்று மனதிற்குள் பிரார்த்தித்திருக்கிறேன். நீ என்னை ஒரு நல்ல கணவன் என்று நினைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நான் உன்னை உயிரை விட அதிகமாக நேசித்தேன் என்பதை மட்டும் ஒரு நாள் புரிந்து கொள். காவ்யாவால் அதற்கு மேல் படிக்க முடியவில்லை. கடிதத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு கதறி அழுதாள். அந்த நேரத்தில் அர்ஜுனின் விரல்கள் மெதுவாக அசைந்தன. காவ்யா உடனே எழுந்து அவன் முகத்தை பார்த்தாள். மெதுவாக அவன் கண்களை திறந்தான். அவளை பார்த்ததும் மிகவும் பலவீனமான குரலில் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான், காவ்யா. அவள் உடனே அவன் கையை இறுக பிடித்தாள். இனிமேல் எந்த கஷ்டமும் நீ மட்டும் சுமக்கக்கூடாது.
உன் வலியும் என்னுடையது, உன் வாழ்க்கையும் என்னுடையது. அர்ஜுனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பல மாதங்களாக பேசப்படாத காதல் அந்த மருத்துவமனை அறையில் அமைதியாக மீண்டும் உயிர் பெற்றது. மருத்துவமனையில் அடுத்த சில நாட்கள் மெதுவாக கடந்தன. அர்ஜுனின் உடல்நிலை சீராக தொடங்கியது. ஆனால் மருத்துவர் ஒரு நிபந்தனை வைத்தார். மன அழுத்தம் கூடாது. மருந்துகளை நேரத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தினரின் ஆதரவு மிகவும் அவசியம். அன்று முதல் காவ்யா ஒரு மனைவியாக மட்டுமல்ல, ஒரு தோழியாகவும் அர்ஜுனின் அருகில் நின்றாள். ஒரு மாலை மருத்துவமனை ஜன்னல் வழியாக சூரியன் மறையும் காட்சியை இருவரும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். காவ்யா என்று மெதுவாக அழைத்தான் அர்ஜுன். சொல்லுங்கள், நான் உன்னை மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டேனா? காவ்யா சிரித்தபடியே தலையசைத்தாள். இல்லை, என்னை கஷ்டப்படுத்தியது உன் அமைதி. இனிமேல் சந்தோஷமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நாம் இருவரும் சேர்ந்து எதிர்கொள்வோம். அர்ஜுனின் கண்கள் கலங்கின. நான் வாக்குறுதி தருகிறேன். மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்த முதல் நாள் நிலா ஓடி வந்து தன் அப்பாவை கட்டிப்பிடித்தாள். அப்பா, இனிமேல் வேலைக்காக என்னை மறந்துவிட மாட்டீர்களே? அர்ஜுன் அவளை தூக்கி கொண்டு நெற்றியில் முத்தமிட்டான். இந்த உலகமே என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் செல்லம். நிலாவின் சிரிப்பை பார்த்த காவ்யாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் ஒளிந்தது. அந்த இரவு காவ்யா அலமாரியை திறந்தாள். அதில் ஒரே ஒரு கடிதம் மட்டும் இல்லை, ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. 30 காதல் கடிதங்கள். ஒவ்வொரு உரையின் மீதும் ஒரு தேதி. ஒவ்வொரு தேதியின் பின்னாலும் ஒரு நினைவு. அவள் முதல் உரையை எடுத்தாள். 2வது உரையை எடுத்தாள். 3வது. ஒவ்வொரு கடிதமும் அவளை அளவைத்தது. ஆனால் அந்த கண்ணீர் இப்போது வேதனையின் கண்ணீர் இல்லை, அது காதலின் கண்ணீர். அடுத்த நாள் காலை அர்ஜுன் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். காவ்யா மெதுவாக அந்த 30 கடிதங்களையும் எடுத்தாள். ஒவ்வொரு கடிதத்தின் மீதும் ஒரு தேதி எழுதப்பட்டிருந்தது. அதன் கீழே ஒரு சிறிய வாசகம். நான் பேச முடியாத நாளுக்காக. காவ்யாவின் கண்கள் மீண்டும் கலங்கின. அவள் ஒவ்வொரு கடிதத்தையும் படிக்க ஆரம்பித்தாள். ஒரு கடிதத்தில், நீ சிரிக்கும் போது உலகத்தில் இருக்கும் எல்லா கவலைகளும் மறைந்து விடுகின்றன. அதனால்தான் என் கஷ்டங்களை உன்னிடம் சொல்லவில்லை. மற்றொரு கடிதத்தில், நிலா முதன்முறையாக அப்பா என்று அழைத்த நாள் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு. இன்னொரு கடிதத்தில், ஒரு நாள் எனக்கு ஏதாவது நடந்துவிட்டால் நீ வாழ்க்கையை நிறுத்திவிடாதே. நம் மகளின் கனவுகளை நனவாக்கி வாழ வேண்டும். காவ்யாவால் தொடர்ந்து படிக்க முடியவில்லை. ஒவ்வொரு கடிதமும் ஒரு காதல், ஒரு தியாகம், ஒரு கணவனின் அமைதியான இதயம். அந்த கடிதங்களின் கடைசி உரையை எடுத்தாள். அதன் மீது மட்டும் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, இதை நான் உயிருடன் இருக்கும்போது படிக்காதே. காவ்யா அதிர்ச்சி அடைந்தாள். அதை மெதுவாக திறந்தாள். உள்ளே ஒரு சிறிய புகைப்படம். அது அவர்கள் திருமணமான முதல் நாளில் எடுத்த படம். புகைப்படத்தின் பின்புறத்தில் அர்ஜுனின் கையெழுத்து. காவ்யா, நான் நலமாகி வீட்டிற்கு வந்தால் நம் திருமண நாளை மீண்டும் ஒரு முறை கொண்டாட வேண்டும். இந்த முறை விலை உயர்ந்த பரிசுகள் வேண்டாம். நீ சிவப்பு நிற சேலையில் சிரித்தபடி என் அருகில் நின்றால் அதுவே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு. அந்த வரிகளை படித்த காவ்யா கதறி அழுதாள். அதே நேரத்தில் அவள் ஒரு முடிவை எடுத்தாள். இந்த ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். நாட்கள் வேகமாக கடந்தன. அர்ஜுனின் உடல்நிலையும் மெதுவாக சீராக தொடங்கியது. ஆனால் காவ்யாவின் மனதில் ஒரு திட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. அவர்களின் திருமண நாள் இன்னும் 3 நாட்களில் வரவிருந்தது. இந்த முறை அந்த நாளை வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத நினைவாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தாள். அடுத்த நாள் அர்ஜுன் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் காவ்யா பழைய புகைப்பட ஆல்பங்களை எடுத்தாள். திருமண நாள், முதல் தீபாவளி, நிலா பிறந்த நாள், மூவரும் சேர்ந்து எடுத்திருந்த ஒவ்வொரு புகைப்படத்தையும் அழகாக ஒரு பெரிய பலகையில் ஒட்டினாள். ஒவ்வொரு புகைப்படத்தின் கீழும் ஒரு வரி எழுதினாள். பணம் குறைவாக இருந்த நாட்களும் இருந்தன, ஆனால் அன்பு குறைந்த நாள் ஒருபோதும் இல்லை. திருமண நாளன்று அர்ஜுனை மாலையில் வீட்டின் மாடிக்கு அழைத்துச் சென்றாள். மாடி முழுவதும் சிறிய விளக்குகள், மல்லிகை பூவின் மனம், மெழுகுவர்த்தி வெளிச்சம். நடுவில் ஒரு சிறிய மேஜை, அதன் மேல் அவர்கள் திருமண புகைப்படம். அர்ஜுன் சுற்றிலும் பார்த்தான். அவன் கண்களில் ஆச்சரியம். இது எல்லாம் என்ன காவ்யா? காவ்யா சிரித்தாள்.
சிவப்பு நிற சேலையில் அவன் கடிதத்தில் எழுதியிருந்த அதேபோல் அவள் நின்றிருந்தாள். நீ எழுதிய கடைசி கடிதத்தில் இருந்த ஆசையை நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன். அர்ஜுனின் கண்கள் உடனே கண்ணீரால் நிரம்பின. காவ்யா ஒரு சிறிய பெட்டியை அவனிடம் கொடுத்தாள். இது என்ன? திறந்து பாருங்கள். அவன் மெதுவாக திறந்தான். அதற்குள் அவன் எழுதியிருந்த 30 காதல் கடிதங்களும் அழகாக ஒரு சிவப்பு ரிப்பனால் கட்டப்பட்டிருந்தன. அதன் மேல் ஒரு புதிய கடிதம். என் அன்பு கணவர் அர்ஜுனுக்கு. அர்ஜுன் அந்த கடிதத்தை திறந்தான். காவ்யாவின் கையெழுத்து. நீ எனக்காக 30 காதல் கடிதங்கள் எழுதினாய். இனிமேல் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காதல் கடிதமாக இருக்கட்டும். நீ தனியாக சுமந்த கஷ்டங்களை நான் மாற்ற முடியாது. ஆனால் இனிமேல் உன் சுமையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். உன் இதயம் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கும் காதல் உலகிலேயே மிகவும் வலிமையானது. அந்த கடிதத்தை படித்த அர்ஜுனால் பேச முடியவில்லை. அவன் அமைதியாக காவ்யாவின் கைகளை பிடித்தான். நன்றி என்ற ஒரு வார்த்தை மட்டுமே அவன் உதடுகளில் இருந்து வெளிவந்தது. அந்த நேரத்தில் நிலா ஓடி வந்து இருவரையும் கட்டிப்பிடித்தாள். அந்த அணைப்பில் காதல் இருந்தது, மன்னிப்பு இருந்தது, மீண்டும் தொடங்கிய ஒரு புதிய வாழ்க்கையும் இருந்தது. திருமண நாள் கொண்டாட்டம் முடிந்த பிறகு வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. நிலா தூங்கிவிட்டாள். அர்ஜுனும் காவ்யாவும் வீட்டின் மாடியில் அமர்ந்து வானத்தில் தெரிந்த நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தனர். பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் இருவருக்கும் இடையே எந்த அமைதியும் இல்லை. பேசப்படாத வார்த்தைகள் எல்லாம் பேசப்பட்டு விட்டன. மறைக்கப்பட்ட கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட்டு விட்டன. அர்ஜுன் மெதுவாக காவ்யாவின் கையை பிடித்தான். காவ்யா, ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்கள். நான் எழுதிய அந்த 30 கடிதங்களில் உனக்கு மிகவும் பிடித்தது எது? காவ்யா சிரித்தாள். ஒன்று கூட இல்லை. அர்ஜுன் ஆச்சரியமாக பார்த்தான். ஏன்? ஏனென்றால் இனிமேல் நீ என் அருகில் இருக்கும்போது எனக்கு காகிதத்தில் எழுதப்பட்ட காதல் வேண்டாம். தினமும் உன் சிரிப்பே எனக்கான காதல் கடிதம். அந்த வார்த்தையை கேட்ட அர்ஜுனின் கண்கள் கலங்கின. அடுத்த சில மாதங்களில் அர்ஜுன் மருத்துவர் கூறியபடி வாழ்க்கை முறையை மாற்றினான். வேலை நேரத்தை குறைத்தான். விடுமுறை நாட்களில் குடும்பத்துடன் நேரம் செலவழித்தான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நிலாவை பூங்காவுக்கு அழைத்துச் செல்வது அவனுடைய வழக்கமாகிவிட்டது. ஒரு காலத்தில் அடுத்த வாரம் போகலாம் என்று சொல்லிய மனிதன் இப்போது இன்று எங்கே போகலாம் என்று முதலில் கேட்க ஆரம்பித்தான். 1 வருடம் கழித்து அவர்கள் திருமண நாளில் அர்ஜுன் காவ்யாவிடம் ஒரு சிறிய உரையை நீட்டினான். அதை திறந்தால் உள்ளே ஒரு வெற்று வெள்ளை காகிதம். காவ்யா சிரித்தபடி கேட்டாள். இதில் எதுவும் எழுதவில்லையே? அர்ஜுன் மெதுவாக சொன்னான். கடைசி காதல் கடிதத்தை நான் இனி எழுதப் போவதில்லை. ஏனென்றால் நம் வாழ்க்கையின் மீதமுள்ள எல்லா நாட்களையும் காதலால் நிரப்பப் போகிறேன். அதற்கு ஒரு காகிதம் போதாது. காவ்யாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவள் அந்த வெற்று காகிதத்தை மடித்து நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். பல ஆண்டுகள் கழித்து நிலா வளர்ந்து திருமணம் ஆனாள். வீட்டை சுத்தம் செய்யும் போது பழைய அலமாரியில் சிவப்பு ரிப்பனால் கட்டப்பட்டிருந்த அந்த 30 காதல் கடிதங்களையும் கண்டாள். அவற்றை படித்த பிறகு தன் அப்பாவிடம் வந்து சொன்னாள். அப்பா, நான் திருமணம் செய்யும் மனிதர் பணக்காரராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உங்களைப் போல என் அம்மாவை மதிக்கும் மனிதராக இருக்க வேண்டும். அர்ஜுன் காவ்யாவை பார்த்தான். இருவரும் சிரித்தார்கள். அந்த சிரிப்பில் இளமை இருந்தது, போராட்டம் இருந்தது, தியாகம் இருந்தது. எல்லாவற்றையும் விட உண்மையான காதல் இருந்தது. கதையின் நிறைவு. காதல் என்பது விலை உயர்ந்த பரிசுகள் அல்ல. காதல் என்பது கஷ்டத்தில் கைவிடாமல் பிடித்திருப்பது, பேசாமல் இருந்தாலும் புரிந்து கொள்வது, தவறு நடந்தால் மன்னிப்பது, குடும்பத்திற்காக சேர்ந்து போராடுவது. ஒரு குடும்பத்தின் வலிமை பணத்தில் இல்லை, ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் நம்பிக்கையிலும் அன்பிலும் தான் இருக்கிறது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யவும். நன்றி.